நேயர்களுக்கு வணக்கம். வெற்றிலையை பற்றி சொல்ல போறேன். வெற்றிலை அப்படின்னு சொன்னாலே வெற்றி அப்படின்றது அதிலேயே இருக்கு. அதாவது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெற்றிலையை வைத்து நாம் எல்லா விதத்தையும் நடக்கும் அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணமே நிற்கலையா? அது மாதிரி வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் இல்லையே, நிற்பதில்லையே அப்படின்னு. இதற்கு நிறைய தீர்வுகள் உண்டு. இந்த வெத்தலையில வீட்டுல அமைதி குலைந்தாலோ, உடல்நலை குறைவு ஏற்பட்டாலோ, பண நெருக்கடி, வறுமை சூழ்ந்தாலோ அனைத்துக்குமே வெற்றிலை ஒரு நல்ல தீர்வை தருகின்றது. இதற்கு ஒரு எளிய முறையில் பரிகாரத்தை சொல்றேன். சின்ன சின்ன பரிகாரங்கள் தான், ரொம்ப பெரிய பரிகாரங்கள்லாம் கிடையாது. ஒரு வெற்றி, அதாவது பசுமை மாறாம வெத்தலையை வாங்கிட்டு வாங்க, அதை நல்லா கழுவுங்க, உங்க வீட்டு வாசல்ல தொங்க விடுங்க. ஆனா தொங்க விட்டுட்டு அது காயிற அளவுக்கு விடக்கூடாது. அப்போ வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி வெளியேற்றப்பட்டு நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் பரவும். அதே போல வாசல்ல தொங்க விடக்கூடிய இந்த வெற்றிலைகள் காய்ந்து விடக்கூடாது. அப்படியே காய்வது போல உங்களுக்கு தெரிந்தால் உடனே எடுத்துவிட்டு புதிய வெற்றிலையை மீண்டும் அது போல தொங்கவிட வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் வெளியே சென்று நேர்மறை ஆற்றல் உள்ள வரும். நீங்க சம்பாதிக்கும் பணம் உங்களிடம் தங்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.